ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி எஸ்ஐ அண்ட் பிசி எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சயின்ஸில முக்கியமான டாபிக் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 6, 7, 8, 9, 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வகுப்பா என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சயின்ஸில் என்னென்ன முக்கியமான கொஷின்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அதன் வரிசையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ஃபிசிக்ஸ்க்கான வீடியோவும் போட்டிருப்போம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுவாலஜிக்கான வீடியோவும் போட்டிருப்போம். 6th ஃபிசிக்ஸ் அண்ட் சுவாலஜி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 6th கெமிஸ்ட்ரிக்கான வீடியோ. ஓகேவா? 6ஆம் வகுப்பு வேதியியலுக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வெங்காயத்தை நறுக்கும் போது கண்ணில் எரிச்சல் வர காரணம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆல்ரெடி இது கொஷினில் கேட்டிருக்காங்க. புரோப்பேன் தயால் எக்ஸ் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. புரோப்பேன் தயால் எக்ஸ் ஆக்சைடு. பருப்பொருளுடைய 3 நிலைகள். ஓகேவா? திண்மம், திரவம், வாயு. இப்போ நீங்கள் பருப்பொருள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பருப்பொருள் அப்படின்றது எதால் ஆனது அப்படின்னா அணுக்களால் ஆனது. ஓகேவா? அப்போ நீங்கள் எந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலும் அது என்னவால் ஆனது அப்படின்னா அணுவால் ஆனது. அப்போ இந்த அணுவால் ஆன பொருட்களை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மூலக்கூறுகள் சொல்கிறோம். அந்த மூலக்கூறுகளால் கட்டமைக்கப்பட்டது தான் பருப்பொருள் அப்படின்றத சொல்கிறோம். அப்போ பருப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையில் ஓகேவா 3 நிலைகளில் மட்டும்தான் இருக்கும். ஒன்று திண்மம், இன்னொன்று திரவம், இன்னொன்று வாயு. ஓகேவா? எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ பனிக்கட்டி இருக்குது அப்படின்னா அது திண்ம நிலையில் இருக்குது. அதுவே அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் பண்ணி உருகும் போது அது நீர். ஓகேவா? அது திரவ நிலையில் இருக்கிறது. அதே இன்னும் ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது நீராவியாக மாறும். அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க வாயு நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்கள். அணுக்கள் இருக்கு இல்லையா, அதோடைய அமைப்பை கண்டறிய பயன்படக்கூடிய நுண்ணோக்கிகள் எது எதுன்னு கேட்பாங்க. எலக்ட்ரான் நுட்ப உருப்பெருக்கி மற்றும் ஊடுபுழை நுட்ப எலக்ட்ரான் கருவி. ஓகேவா? நம்ம அணுக்கள் வந்து மிகச்சிறிய துகள் அப்படின்றது நமக்கு தெரியும். அதை நம்மளால் என்ன பண்ண முடியாது, வெறும் கண்ணால் பார்க்க முடியாது. அப்போ மைக்ரோஸ்கோப் வச்சு தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்க்க முடியும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா 2 தரமான மைக்ரோஸ்கோப் வந்து சொல்லியிருப்பாங்க. எலக்ட்ரான் நுட்ப உருப்பெருக்கி, ஊடுபுழை நுட்ப எலக்ட்ரான் கருவி. அடுத்தது பாருங்கள். பருப்பொருள் இயற்கையில் 3 நிலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? அடுத்து 4 மற்றும் 5ஆம் நிலைகள் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்மா. பிளாஸ்மா அப்படின்றது ஒரு குழம்பு நிலை மாறி இருக்குது. ஓகேவா? ரொம்ப வெப்பமான ஒரு நிலையை தான் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ் ஐன்ஸ்டீன் சுருக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிரான நிலை. ஓகே. அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த பிளாஸ்மா இருக்கு இல்லையா, அண்டத்தில் பொதுவாக கூடுதலாக காணப்படக்கூடிய நிலை தான் பிளாஸ்மா. பிளாஸ்மா அப்படின்றது சூரியன் ப்ளஸ் நட்சத்திர மண்டலம் சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் பிளாஸ்மா சொல்கிறோம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வெப்பமான ஒரு நிலை தான் இந்த பிளாஸ்மா. அப்போ அண்டத்தின் 4வது நிலை என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? பிளாஸ்மா. அடுத்து பாருங்க 5வது நிலை போஸ் ஐன்ஸ்டீன் சுருக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப மிக மிக குளிரான ஒரு நிலை. ஓகேவா? இந்த நிலை வந்து 1925 கணிக்கப்பட்டு 1955 உறுதி செய்யப்பட்டது. இவ்வகை கடும் குளிர் முறை எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா எந்திரங்களில் பயன்படுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க. பருப்பொருட்கள் பற்றி ஒத்த கருத்துக்களை கூறியவர்கள் யார் அப்படின்னா கனடா. ஓகேவா? அப்படின்றவர். ஓகேவா? அவர் வந்து ஒரு இந்திய தத்துவ மேதை. டெமோக்ரட்டிஸ் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரேக்க தத்துவ மேதை. ஓகே. பாருங்க. ஒரு துளி நீரில் ஏறக்குறைய எவ்வளவு நீர்த்துகள் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10⁻21 நீர்த்துகள்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடங்கியிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி பாருங்க. உனது பேனாவால் நீ வைக்கும் மையின் ஒரு புள்ளியில் 2 லட்சத்திற்கும் அதிகமான மூலக்கூறுகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இப்போ நம்ம வந்து இப்படி ஒரு புள்ளி வைக்கணும் இல்லையா, இதுல எவ்வளவு மூலக்கூறு இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் அதிகமான மூலக்கூறுகள் வந்து இருக்கு. அடுத்து பாருங்க. மிக குறைந்த இடைவெளியில் திண்மத்தில் உள்ள துகள்கள் நெருக்கமாக பொதிந்துள்ளன. எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா கல். ஓகேவா? மிக குறைந்த இடைவெளியில தான் அதனுடைய அந்த துகள்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா பதிஞ்சிருக்கும். ஓகேவா? அதுதான் திண்மம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ குறைந்த இடைவெளியுடன் திரவத்தில் துகள்கள் தாறுமாறாக ஒழுங்கற்ற நிலையில் அமைந்திருக்கும். ஓகேவா? இப்போ இது நம்ம பார்க்கலாம். எப்போ பார்க்கலாம் அப்படின்னா நம்ம நீரை வெப்பப்படுத்தும் போது அந்த துகள்கள் மேலே வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். அடுத்தது பாருங்க. இப்போ வாயுக்கள் எடுத்துக்கிட்டோம்னா அதிக இடைவெளியில் எளிதில் நகரக்கூடிய வகையில் வாயில் என்ன பண்ணிருக்கும் அப்படின்னா துகள்கள் இருக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காற்று. ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க. இப்போ இதான் வந்து பார்த்தீங்கன்னா திண்மம்னு வச்சுக்கோங்களேன். இதில் துகள்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அப்படியே குட்டி குட்டி குட்டியாக நெருக்கமாக இருக்கும். இப்போ திரவம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த துகள்களுக்கு இடையில கொஞ்சம் இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதே வாயு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கேப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. வாயுக்கள் வந்து நீர்மமாக மாற்றப்படுவதற்கு என்ன பேர் அப்படின்னா வாயுக்கள் நீர்மமாதல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. ஒரு தூய பொருள் என்பது ஒரே தன்மையான துகள்களால் மட்டுமே ஆனது தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஒரு தூய பொருள் அப்படின்னு சொல்றோம். இப்போ தூய பொருள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பால் பார்க்குறோம்.
அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெண்மையாக இருக்குது, அப்போ அது தூய பொருளானா கிடையாது, அது ஒரு கலவை. ஓகேவா? அதில் புரதங்கள், கால்சியம், இந்த மாதிரி தாது உப்புகள்லாம் கலந்துருக்கும். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு தூய பொருள் அப்படின்னா என்னன்னா ஒரே தன்மையுடைய துகள்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கணும். அப்போது தூய பொருள் என்பது தனிமங்களாலோ அல்லது சேர்மங்களாகவோ இருக்கும். ஓகேவா? அப்போ தூய பொருள் அப்படின்றது எதுவாக இருக்கும்? தனிமமாக இருக்கலாம் அல்லது சேர்மமாக இருக்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க. தங்கத்தின் தூய்மை எந்த அலகால் அளவிடப்படுகிறது அப்படின்னா கேரட். அடுத்து பாருங்க, தூய நிலையில் உள்ள தங்கம் என்பது எத்தனை கேரட் அப்படின்னா 24 கேரட். தூய தங்கம் அப்படின்னா 24 கேரட். பட் அதோடைய பயன்பாடாக மாற்றும் போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா 22 கேரட் தங்கம், 2 கேரட் செம்பு தாமிரத்தை வந்து பயன்படுத்துவாங்க. அடுத்து பாருங்க, காற்று என்பது ஒரு கலவை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றுல என்னென்ன இருக்கு? ஓகேவா? காற்றுல வந்து பார்த்தீங்கன்னா O2 ஆக்சிஜன் இருக்கு, CO2 இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி வாயுக்கள் கலந்து இருக்கிறதுனால அது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா கலவைன்னு சொல்றாங்க. அப்போ பால், காற்று இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தூய பொருளா அப்படின்னா தூய பொருள் கிடையாது, அது ஒரு கலவை. ஏன் அப்படின்னா ஒரே மாதிரியான அணுக்களை அது பெற்றில்லை அல்லது ஒரே மாதிரியான துகளை வந்து அது பெற்றில்லை. அடுத்து பாருங்க, 24 கேரட் தங்கம். ஓகேவா? அப்போ 24 கேரட் தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னா அதில் தங்கம் ப்ளஸ் தாமிரம் அல்லது தங்கம் ப்ளஸ் காட்மியம் இந்த கலவை வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துருக்கும். அதாவது 22 கேரட் தான் என்ன தங்கம் இருக்கும் நம்ம அணியக்கூடிய நகையில். இப்போ 2 கேரட் வந்து பார்த்தீங்கன்னா தாமிரமோ அல்லது காட்மியமோ அதில் சேர்த்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள், ஒரு கலவையிலிருந்து அவற்றின் பகுதி பொருட்களை பிரித்தெடுத்தல், அதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பிரித்தெடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. கலவையில் உள்ள மாசுக்களை தீங்கு விளைவிக்கும் பகுதி பொருட்களை நீக்குதல், அரிசியிலிருந்து கற்களை நீக்குதல், அதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அடுத்து பாருங்க, பயனாளிக்கு ஒரு பகுதி பொருளினை அதன் மற்ற பகுதி பொருளிலிருந்து தனித்தெடுத்தல். ஓகேவா? தனியாக பிரித்தெடுக்கிறது. பெட்ரோலிலிருந்து பெட்ரோலை பிரித்தெடுத்தல். ஓகேவா? அது ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ்லையும் என்ன பண்ணுவாங்க? வெப்பப்படுத்திட்டே வந்து பிரிப்பாங்க. ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் தான் நமக்கு கிடைக்கும். இந்த கச்சா எண்ணெயை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ்லையும் அதிலிருந்து டீசலோ பெட்ரோலோ அல்லது தாரோ ஒன்று ஒன்றா என்ன பண்ணுவாங்க? உருவாக்குவாங்க. ஒரு பொருளை மிகுந்த தூய நிலையில் பெறுதல், தங்க சுரங்கத்திலிருந்து தங்கத்தை பெறுறோம் இல்லையா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருளை தூய நிலையில் பெறுவதற்கான எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க. துணி துவைக்கும் இயந்திரத்தில் பயன்படுத்தக்கூடிய தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைய விலக்கல். ஓகேவா? மைய விலக்கல் தத்துவம் வந்து அங்கே பயன்படுத்தப்படுகிறது. உமி அரிசியிலிருந்து நீக்கப்பட்ட கட்டுமான பொருளாகவும் உரமாகவும் மின்காப்பு பொருளாகவும் பயன்படுகிறது. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமி. காந்தத்தினை பயன்படுத்தி திடப்பொருள் மற்றும் இரும்பு உள்ள கலவையை பிரிக்கும் முறை காந்த பிரிப்பு முறை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ காந்தத்தை பயன்படுத்தி திடப்பொருட்கள் மற்றும் இரும்பு உள்ள கலவையை பிரிக்கக்கூடிய முறை காந்த பிரிப்பு முறை. தெளிய வைத்து இருத்தலுக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா வண்டலாக்குதல். ஓகேவா? இந்த வண்டல் மண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சுட்டு வரும். அப்படி அடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிய வைத்து இருத்தல் முறையில் நம்ம எடுக்கிறது என்ன பேர் அப்படின்னா வண்டலாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, நீரில் உள்ள மணலும் உப்பும் கலந்த கலவையினை பிரிக்க படிய வைத்தல், தெளிய வைத்து இருத்தல், வடிகட்டுதல், ஆவியாக்குதல், குளிர வைத்தல். ஓகேவா? இந்த முறைகள்லாம் என்ன பண்ணலாம்? நீரில் உள்ள மணலையும் உப்பு கலந்த கலவையும் பிரிக்கலாம். இப்போ நம்ம படிய வைக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா? அதே மாதிரி தெளிய வைத்தல், இருத்தல், வடிகட்டுதல். இப்போ ஆவியாக்குதல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன நடக்கும்? ஓகேவா? இப்போ நம்ம உப்பளம்லாம் இருக்கு இல்லையா, அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா பாத்தி மாதிரி கட்டி, இந்த மாதிரி பாத்தி மாதிரி கட்டி அதில் உப்பு நீரை நிரப்பி வச்சுருவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டாக அந்த ஆவியாகி அதில் இருக்கக்கூடிய உப்புக்கள், இப்போ கடல் நீர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா NaCl சோடியம் குளோரைடு இருக்கும், மெக்னீஷியம் குளோரைடு இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி உப்புக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே என்ன பண்ணும் அப்படின்னா தங்கி ஒரு திண்ம நிலையில் வந்து மாறும். அடுத்து பாருங்க, நீரில் உள்ள மாசுக்களையும் நுண்கிருமிகளையும் நீக்குவதற்கு புற ஊதா கதிர்களை கொண்ட வணிக ரீதியிலான வடிகட்டிகள் பயன்படுத்தப்படுகிறது. இது எங்கே பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இது வந்து பயன்படுத்துவாங்க, மருத்துவமனைகளில் இந்த மாதிரி முறை வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்து பாருங்க, எதிர் சவ்வுடு பரவல் முறை. ஓகேவா? இம்முறையில் குடிப்பதற்கான நீரில் உள்ள மாசுக்கள் நீக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறது. நமக்கு பரவல் முறைனா என்னன்னு தெரியும். ஓகேவா? சவ்வுடு பரவல் முறை அப்படின்னா அதிக செறிவுள்ள கரைசல்ல இருந்து குறைந்த செறிவுள்ள கரைசலுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கரைசல் அப்படின்றது கடத்தப்படும். ஓகேவா? இப்போ அதிக செறிவுள்ள பொருள், குறைந்த செறிவுள்ள பொருள், இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் எதிர் சவ்வுடு பரவல் முறை. அடுத்து பாருங்க, மெதுவான மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டு.
ஓகேவா? மணி கணக்குலையோ, நாள் கணக்குலையோ, அல்லது மாத கணக்குலையோ, ஆண்டு கணக்குலையோ நடக்குது இல்லையா? இதுதான் மெதுவான மாற்றம். அப்போ எடுத்துக்காட்டு நகம் முடி வளர்தல், பருவநிலை மாற்றம், விதை முளைத்தல். இதெல்லாம் மெதுவான மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து வேகமான மாற்றம் ஒரு நொடியிலேயோ அல்லது நிமிடத்திலேயோ நடக்கக்கூடியது. பலூன் வெடித்தல், கண்ணாடி உடைதல், பட்டாசு வெடித்தல், காகிதம் எரிதல். ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேகமான மாற்றம். மீள் மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா தொட்டால் சினிங்கி. தொடும்போது அது என்ன பண்ணும்? சுருங்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா விரிய ஆரம்பிக்கிறோம். அப்போது ஒரு பொருள் தன்னுடைய பழைய நிலையை அடைந்துச்சு அப்படின்னா அதுக்கு மீள் மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுமாதிரி ரப்பர் வளைதல், நீளுதல், பனிக்கட்டி உருகுதல் இது எல்லாமே மீள் மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டு. மீளா மாற்றம் ஆரம்ப நிலையில ஒரு பொருள் ஏன்னு இருக்கு அப்படின்னா அது ஒரு வினைக்கு அப்புறம் பியா மாறும். இப்போ இந்த பொருளை திரும்ப நம்ம ஏவா கொண்டு வர முடியாது. அப்போ ஒரு பொருள் ஆரம்ப நிலையிலிருந்து அது இன்னொரு பொருளா மாறினதுக்கு அப்புறம் அந்த பொருளை திரும்ப ஆரம்ப நிலைக்கு கொண்டு வர முடியாது. அதை மீளா மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. பால் தயிராதல், உணவு செரித்தல், மாவிலிருந்து இட்லி தயாரித்தல். அடுத்து பாருங்க, இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஆப்பிள் பழத்தின் வெட்டிய பகுதி சற்று நேரத்தில் பழுப்பு நிறமாக மாறுத காரணமான சேர்மம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பீனாலிக் சேர்மம். ஓகேவா? இது ஒரு வேதி மாற்றம். அப்போ அந்த ஆப்பிளை வெட்டி வச்சோம் அப்படின்னா அதுக்கு நிறம் மாற காரணம் என்னன்னா அங்க பீனாலிக் சேர்மம் இருக்கு. அதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா அதோடைய நிறத்தை மாற்றுது. அடுத்து பாருங்க, இயற்பியல் மாற்றம் என்பது தற்காலிக மாற்றமாகும். ஏன் அப்படின்னா அந்த பொருள் திரும்ப என்ன பண்ணும்? பழைய நிலைக்கு வந்துடும். பனிக்கட்டி உருக்கிறது. இப்போ பனிக்கட்டி இருக்கு, அதை உருகுறோம். ஓகே, வெப்பப்படுத்தும் போது உருகும். திரும்ப அதை குளிர்விக்கும் போது பனிக்கட்டியாக மாறும். அப்போ உப்பு அல்லது சர்க்கரை கரைசலை ஆக்குதல், ரப்பர் வளையத்தினை இழுத்தல், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மீள் மாற்றமும் சொல்லலாம், இயற்பியல் மாற்றமும் சொல்லலாம். ஓகேவா? நீர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. திட திரவ வாயு நிலையில் காணப்படுது. அடுத்து பாருங்க, பனிக்கட்டியை வெப்பப்படுத்தி நீராக மாற்றுறதுக்கு பேர் உருகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீரை வெப்பப்படுத்தி நீராவியாக மாற்றோம்னா அதுக்கு பேர் தான் ஆவியாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நீரை குளிர்வித்து நீராக மாற்றுதல் ஆவி சுருங்குதல். ஓகேவா? ஆவி சுருங்குதல். நீரை குளிர்வித்து பனியாக மாற்றுதல் உறைதல் அப்படின்ற நிலையில அது மாறும். அடுத்து பாருங்க, பதங்கமாதல் அடிக்கடி கேட்பாங்க. ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தினா அது திரவமா மாறணும். அப்படி திரவமா மாறாம நேரடியா வாயு நிலைக்கு மாறுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பதங்கமாதல் அப்படின்றது பேரு. எடுத்துக்காட்டாக கற்பூரம். நாப்தலின் உருண்டை இருக்கு இல்லையா, அதுவும் வந்து இதுக்கு வந்து எடுத்துக்காட்டா சொல்லலாம். கரைபொருளை கரைக்கக்கூடிய பொருள் வந்து கரைப்பான். இப்போ நீர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரைப்பான். ஏன் அப்படின்னா அது நம்ம போடக்கூடிய சர்க்கரை, அதாவது கரைபொருள். ஓகேவா? அதை கரைக்கக்கூடியது. இப்போ உப்பு போட்டோம் அப்படின்னா அதை கரைக்கக்கூடியது. அப்போ கரைக்கக்கூடிய பொருள் கரைப்பான். எந்த கரைக்கக்கூடிய பொருள் அப்படின்னா கரைபொருளை கரைக்கக்கூடிய பொருள். கரைப்பானில் கரையக்கூடிய பொருள் கரைபொருள். ஓகேவா? கரைபொருள் ப்ளஸ் கரைப்பான் சேர்ந்தது தான் என்னன்னு சொல்லுவோம்? கரைசல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சர்க்கரை நீர் சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கரைசல் சொல்லுவோம். ஏன்னா இங்கே கரைபொருள் வந்து சர்க்கரை, கரைப்பான் வந்து நீர். நீருடைய மூலக்கூறு வாய்ப்பாடு H2O அப்படின்றது தெரியும். இது பொது சர்வ கரைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எல்லாத்தையுமே கரைக்கும். ஓகேவா? ஆனால் இதுக்கும் விதிவிலக்கெலாம் இருக்குது. சில பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உலோகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இதால் நம்ம நீரால் கரைக்க முடியாது. அப்போ அதுக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அமிலம் காரம் உப்பு லெசன் பார்க்கும்போது நான் சொல்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா HCl, அதுக்கப்புறம் HNO3. ஓகேவா? ராஜ திரவகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ராஜ திரவகத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? உலோகத்தையே கரைக்கலாம். அந்த அளவுக்கு வல்லமை பெற்றது. அடுத்து பாருங்க, வேதியியல் மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டு மரம் எரிதல், சோளம் பொரிதல், வெள்ளி ஆபரணம் கருமையாக மாதல், இரும்பு துருப்பிடித்தல். இதெல்லாம் பழைய நிலைக்கு வராது. அப்போ இது வந்து மீளா மாற்றமும் சொல்லலாம், வேதியியல் மாற்றமும் சொல்லலாம். அப்போ மீள் மாற்றம்னா இயற்பியல் மாற்றம், மீளா மாற்றம்னா வேதியியல் மாற்றம். மீள் மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டு இயற்பியல் மாற்றம், மீளா மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டு வேதியியல் மாற்றம். விரும்பத்தக்க மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டு இப்போ வந்து காய் கனியாது, அது நம்ம விரும்புகிறோம். பருவநிலை மாற்றம், தாவரம், உணவு சமைத்தல். ஓகேவா? பால் தயிராதல், இது எல்லாமே நம்ம விரும்பத்தக்க மாற்றங்கள். ஓகேவா? விரும்பத்தகாத மாற்றம்னா காடு அழியிறது, பழம் அழுகுதல், இரும்பு துருப்பிடித்தல். இதெல்லாம் விரும்பத்தகாத மாற்றங்கள். இயற்கையான மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டு புவியினுடைய சுழற்சி. ஓகேவா? அதே மாதிரி அமாவாசை முதல் பௌர்ணமி, மழை பெய்தல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிலவின் வெவ்வேறு மாற்றங்கள். இதெல்லாம் இயற்கையான மாற்றங்கள். மனிதனால் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் செயற்கையான மாற்றம். இப்போ சமைக்கிறது, அரிசி வந்து என்ன பண்ணுது? சோறா மாறுது. அப்போ காடுகளை அழித்தல்,
பயிரிடுதல், கட்டிடம் கட்டுதல், இது எல்லாமே வந்து மனிதனால் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம். மஞ்சள், வேதியியலாளர்களின் இயற்கை நிறங்காட்டி என அழைக்கப்படுவது எது அப்படின்னா மஞ்சள். ஓகேவா, ரொம்ப முக்கியமானது. நீர், நீர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவோம். இந்த நீரில் ஹைட்ரஜன் வந்து 2, ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். உப்பு NaCl, அதில் வந்து பார்த்தீங்கன்னா Na சோடியம், Clனா குளோரின். ஓகேவா. அடுத்து பாருங்க, இட்லி மாவில் பாக்டீரியாக்களில் நிகழ்த்தும் நொதித்தல் என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வேதி மாற்றம். வெங்காயத்தை நறுக்கும் போது கண்களில் எரிச்சலுடன் கண்ணில் வருவதற்கு காரணம் புரோப்பன் தயால் எக்ஸ் ஆக்சைடு. ஓகேவா, இது ரொம்ப முக்கியம், அடிக்கடி கொஸ்டின்ல கேட்பாங்க. அடுத்து பாருங்க, சோப்பின் நீர் வெறுக்கும் பகுதி துணியில் உள்ள அழுக்கு மற்றும் எண்ணெய் பொருளை நோக்கி செல்லும். சோப்பில் நீர் விரும்பக்கூடிய பகுதி நீர் மூலக்கூறுகளை நோக்கி செல்லும். துணிகள் மற்றும் நம் உடலை தூய்மைப்படுத்துவது சோப்பு மற்றும் சலவை பொருட்கள். மண்ணின் வளத்தன்மையை மேம்படுத்தி தாவரங்கள் வளர உரங்கள் வந்து பயன்படுகிறது. கட்டிடத் தொழிலுக்கு மிகவும் அவசியமானது வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட். எலும்பு முறிவு சிகிச்சை, சிலைகள், பொம்மைகள் தயாரிப்பில் பயன்படுவது பாரிசாந்து. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். மனிதர்கள் மற்றும் விலங்குகள் மற்றும் தாவரங்கள் சுற்றுச்சூழலுக்கு மிகவும் பயனுள்ளவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிப்சம் மற்றும் எப்சம். முதன்மை ஊட்டச்சத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. NPK உரம். ஓகேவா, நைட்ரஜன், N ஃபார் நைட்ரஜன், P ஃபார் பாஸ்பரஸ், K ஃபார் பொட்டாசியம். அதான் NPK உரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தாவரம் மற்றும் விலங்கு கழிவுகளிலிருந்து பெறப்படும் உரம் கரிம உரம். எடுத்துக்காட்டாக மண்புழு, தொழு உரம். வேதி மாற்றத்திற்கு, அதாவது இயற்கையான கனிமம் ஓகேவா உட்படுத்தி தயாரிக்கப்படும் உரம். வேதி மாற்றத்திற்கு உட்படுத்தி தயாரிக்கப்படும் உரம் வந்து கனிம உரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கனிம உரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூரியா, சூப்பர் பாஸ்பேட், அமோனியம் சல்ஃபேட், பொட்டாசியம் நைட்ரேட். அடுத்து பாருங்க, உரத்தின் பெயர், நைட்ரஜனுடைய அளவு எவ்வளோ. ஓகேவா, N நைட்ரஜன், ஓகேவா, பாஸ்பரஸ் P, K பொட்டாசியம். NPK உரத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது. இப்போ யூரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 46% நைட்ரஜன் இருக்குது. அப்போ நைட்ரஜன் எந்த உரத்தில் அதிகமாக இருக்குன்னு கேட்பாங்க. ஓகேவா, யூரியாவில். சூப்பர் சல்ஃபேட் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸில். அமோனியம் சல்ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜனில் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா, அப்போ அமோனியம் சல்ஃபேட் உரத்தில் நைட்ரஜன் அதிகமாகவும், சூப்பர் பாஸ்பேட் உரத்தில் பாஸ்பரஸ் 8 to 9% வரைக்கும், யூரியா நைட்ரஜன் வந்து 46% இருக்குது. பொட்டாசியம் நைட்ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூரியாவில் 13%. ஓகேவா, இப்போ பொட்டாசியத்தில் வந்து 44% இருக்குது. உழவனின் நண்பன் யாரா, மண்புழு. சிமெண்ட் அப்படின்னா சுண்ணாம்புக்கள், களிமண், ஜிப்சம் சேர்ந்தது தான் சிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஜிப்சம், சிமெண்டின் கெட்டிப்படும் நேரத்தை தாமதப்படுத்துவது எது அப்படின்னா ஜிப்சம். முதலில் சிமெண்ட்டை கண்டுபிடித்தவர். ஓகேவா, வில்லியம் ஆஸ்டின், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். இங்கிலாந்து நாட்டில் உள்ள போர்ட்லாண்ட் என்னும் இடத்தில் கிடைக்கும் சுண்ணாம்பு கல்லின் தன்மையை ஒத்திருப்பதால் போர்ட்லாண்ட் சிமெண்ட் என அழைக்கப்படுகிறது. காரைனா சிமெண்ட், மணல், நீர் கலந்த கலவைக்கு காரை. ஓகேவா, சிமெண்ட், மணல், நீர் கலந்த கலவை காரை. கற்காரைனா அதோட எக்ஸ்ட்ரா என்ன சேர்ப்பாங்க அப்படின்னா ஜல்லி சேர்த்துருப்பாங்க. வலுவூட்டப்பட்ட காரைனா அதோட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இரும்பு கம்பிகளை சேர்த்துருப்பாங்க. ஓகேவா, அது வலுவூட்டப்பட்ட கற்காரை. ஜிப்சத்தினுடைய வேதி பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. கால்சியம் சல்ஃபேட் நைட்ரைடு, CaSO4.2H2O. ஓகேவா, 2H2O, கால்சியம் சல்ஃபேட் நைட்ரைட். எதோட பேர் அப்படின்னா ஜிப்சத்தினுடைய வேதி பேர். ஜிப்சத்தினுடைய பயன்கள், உரமாக பயன்படுகிறது, சிமெண்ட் தயாரிக்க பயன்படுகிறது, பாரிசாந்து தயாரிக்க பயன்படுகிறது. எப்சம் அல்லது எப்சம் உப்பு, மெக்னீசியம் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்சத்தை வந்து MgSO4 7H2O, இது எப்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. மருத்துவத்துறையில் மனிதனின் மன அழுத்தத்தை குறைக்கும் அமைதிப்படுத்துவதற்காக எப்சம் வந்து பயன்படுகிறது. மனித தசை மற்றும் நரம்பு மண்டலத்தை சீராக்குகிறது. தோல் நோய் தீர்க்கும் களிம்புகளில் பயன்படுகிறது. விவசாயத்தில் தாவரங்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்க பயன்படுகிறது. அடுத்து பாரிசாந்து, CaSO4 H2O, கால்சியம் சல்ஃபேட் எமிஹைட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதோடைய வேதி பேர் கால்சியம் சல்ஃபேட் எமிஹைட்ரேட். பாரிசாந்து தயாரிக்க பயன்படும் ஜிப்சம் பிரான்ஸ் நாட்டின் தலைநகரான பாரிசாந்து என்ற இடத்திலிருந்து கிடைப்பதால் இது பாரிசாந்து என அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க, கரும்பலகை எழுதுபொருள் தயாரிக்க பயன்படுகிறது எது அப்படின்னா ஜிப்சம்.
அறுவை சிகிச்சை எலும்பு முறிவுகளை சரி செய்ய பாரிசாந்து வந்து பயன்படுகிறது. ஓகேவா? கரும்பலகை எழுதுபொருள் தயாரிக்க பாரிசாந்து வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுகிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை எலும்பு முறிவுகளை சரி செய்ய சிலை வார்ப்பதற்கு பாரிசாந்தும் கட்டுமானத் துறையிலும் பாரிசாந்து பயன்படுகிறது. அடுத்து ரொம்ப முக்கியம் பீனால் C6H5OH. ஓகேவா? அதோடைய வேதி வாய்ப்பாடு C6H5OH. கார்பாக்சிக் அமிலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? பீனால் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கார்பாக்சிக் அமிலம். அடுத்து பாருங்க, ஆவியாகும் தன்மையுள்ள வெண்மை நிற படிக திண்மம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீனாலு. மனித தோலில் பட்டால் எரிச்சலூட்டும் தன்மை கொண்டது வந்து பார்த்தீங்கன்னா பீனால். வாய்க்கொப்பளை பெண்களாகவும் கிருமி நாசினியாகவும் கழிவறை சுத்தம் செய்யவும் என்ன பயன்படுது அப்படின்னா பீனால் வந்து பயன்படுது. இயற்கையான ஒட்டும் பொருளுக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச். சோடியம் ஹைட்ராக்சைடு, சோப்பு தயாரிக்க பயன்படுவது சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகேவா? இப்போ 6th பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். 6th கெமிஸ்ட்ரி இதோட வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்.